ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிக்கெட்ல வந்து நெறையா நடந்துட்டு இருக்கு. சுத்தி சுத்தி நெறையா நடந்திருக்கு. நெறைய சீரிஸ் அதாவது நியூசிலாந்து, இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சிருச்சு. அதே மாரி வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரிஸ் நடக்குது. அது மாரி ஜிம்பாப்வே, பங்களாதேஷ் ஒன் ஆஃப் டெஸ்ட் நடந்தது. அதுக்கப்புறம் நெறைய ஐபிஎல் ட்ரேட் நியூஸ்லாம் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் மொத்தமா நம்ம வழக்கம் போல வீக்லி கிரிக்கெட் கவரேஜ்ன்னு பண்ற மாரி மொத்தமா பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூசிலாந்து, இங்கிலாந்து சீரிஸ் இருந்தே போயிடுவோம். பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து வந்து 2-1 ஜெயிச்சிட்டாங்க. சொல்லுங்க யோகி. அதுக்கு நடுவுல ஸ்டோக்ஸ் வேற ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படியே அதே சீரீஸ்ல. அதுதான் முக்கியமான பாயிண்ட். நீங்க இங்கிலாந்து தோத்துட்டாங்கன்றதை தாண்டி ஸ்டோக்ஸ் ரிட்டையர்மெண்ட் தான். அதுவும் வந்து ஸ்பெசிபிக்கா அந்த டைம்ல தான் சொல்லணும்ன்ற மாதிரி ஸ்டோக்ஸ் வந்து முடிவு பண்ணியிருந்தாரு. அது ஏன்னு எனக்கு தெரியல. அது இந்த இன்சிடென்ட் பேக் ஆஃப் திஸ் இன்சிடென்ட் தான் இது நடந்ததோ அப்படின்ற கொஸ்டின் மார்க்ஸ் எனக்கு நிறைய இருக்கு. ஏன்னா 2-3 months கேப், ஃபுல் ரெஸ்ட். அவர் என்னன்னா he felt like this is the last, அந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது சடனா நடந்தது விஷயம் இல்ல. அந்த இன்சிடென்ட்க்கு பின்னாடி நடந்திருக்கு. அது ஏதோ பேக் ஆஃப் டீம் ஏதோ நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. அதனால புஷ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு அவர் ரிட்டையர்மெண்ட் சொன்னாரோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா அவர்கிட்ட இன்னும் கேம் இருக்கு. 11 ஓவர் ஸ்பெல் போட்டாருங்க இந்த 3வது மேட்சும். அவர் ரிட்டையர் ஆகுற மாதிரி எல்லாம் இல்ல. அவர் இன்னும் கொஞ்சம் 2 வருஷம் ஆடி இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. புஷ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு எனக்கு மேபி. ஆனா நத்திங் டேக்கிங் அவே ஃப்ரம் ஸ்டோக்ஸ். அவர் வந்து ஒன் ஆஃப் தி கிரேட். என்ன கேட்டீங்கன்னா ஒயிட் பால் சைட்ல பெருசா அவர் ஆடலனாலும் ரெட் பால்ல 250 விக்கெட்ஸ் பிளஸ் 7000 ரன்ஸ் வேற யாருமே இல்ல. ஜாக் காலிஸ் மட்டும் தான் அந்த 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 லீக்ல இருக்காரு. ஜாக் காலிஸ் லீக்ல இருக்காரு. அவர் மேட்சஸ்மே கம்மியா ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த டைம் அவர் ஜாக் காலிஸ் அச்சீவ் பண்ணது. சோ இன்னும் கொஞ்சம் ஆடி இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் தான் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ரெட் பால்ல. பட் நத்திங் டு டேக் அவே. பட் ஆன் தி அதர் சைட் நீங்க அதுவும் பார்க்கணும். நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டே இருக்கு இங்கிலாந்து கிரிக்கெட்ல. ஆஃப் தி ஃபீல்ட் நிறைய விஷயம் நடக்குது. அந்த ஹாரி ப்ரூக் இன்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரிக்டா இவங்க இந்த கர்ஃபியூ எல்லாம் போட்டாங்க. பட் ஆனா அது கேப்டனா இருந்து நீங்க மீறினதுதான் பெரிய தப்புன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. கேப்டன் அண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் சேர்ந்து தான் அதை டிசிஷன் எடுத்திருப்பாங்க. நீங்க அந்த கர்ஃபியூ யாரும் வெளியே போக கூடாது. ஆனா கேப்டனே நீங்க போய் பிரச்சனை. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா மேபி அதை இங்கிலாந்து போர்டு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஸ்டோக்ஸ் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை பேக் பண்ணி யாருமே பேசல. ஒருத்தர் கூட பேசல. ஸ்டோக்ஸ் மேல தப்புன்னு எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்கல. ஸ்டோக்ஸை பேக் பண்ணி யாருமே பேசல. அது ஒரு மாதிரி ரொம்ப வியர்டா முடிஞ்சதோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. எய்தர் மெக்கலம் கேட்டப்பையும் சரி அவருமே எதுவும் பெருசா பேசல. ராப்கியுமே எதுவுமே பெருசா பேசல. கொஞ்சம் ஸ்டோக்ஸ் பேக் பண்ணிருக்கலாமோ. எனக்கு தெரிஞ்சு அந்த 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 ஃபெய்த் தான் ஸ்டோக்ஸ் இல்லாதனால மேபி அவர் போறாரோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. தப்பு தான் அது. ஆனா நீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க ஒரு மேட்ச். மேபி இன்னும் 2-3 மேட்ச் சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், இல்ல ஏதாவது ஃபைன் போட்டிருக்கலாம். ஆனா எனக்கு தெரியல இது என்ன டிசிஷன் தெரியல. ஆனா எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. பட் ஆனா அவர் மேபி கிரிக்கெட் கண்டினியூ பண்ணுவேன்ற மாதிரி தான் சொல்லிருக்காரு. இந்த லீக்ஸ் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். கவுண்டியும் ஆடுவாரு. எல்லா லீக்ஸும் ஆடுவேன்ற மாதிரி சொல்லிருக்காரு. இன்னும் என்கிட்ட கிரிக்கெட் இருக்கு, நான் வந்து வேற ஃபார்மா கிரிக்கெட் ஆடுவேன்ற மாதிரி சொல்லிருக்காரு. சோ அப்ப ஐபிஎல்ல வந்து ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிருக்காங்க சிஎஸ்கேல ஆடுவாரு, இந்த டீம்ல ஆடுவாரு, அந்த டீம்ல ஆடுவாருன்னு. பொறுத்து இருந்து பாக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ டிசம்பர்ல ஐபிஎல் வந்து லாங் ரன் தான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி கண்டிப்பா SA20யும் பிபிஎல் ஆடுவார். 100% பிபிஎல் ஆடுவார். எனக்கு தெரிஞ்சு பிபிஎல் ஹை பே பண்ணுவாங்க ஸ்டோக்ஸ் எல்லாம் வராருன்னு சொன்னா. பிபிஎல் முடிஞ்சு உங்களுக்கு உடனே SA20யும் வரும். அவர் அவைலபிளா ஃபிட்டா இருந்தாருன்னா SA20யுமே ஆடுவார். டிராப்ட்லயே தெரிஞ்சு புடிச்சு போட்டுப்பாங்க அவரெல்லாம். ஐபிஎல் டைம் லாங் டைம் தான். ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கவுண்டி மேல அவர் கொஞ்சம் ஹை ஹோப்ஸ் வச்சிருக்காரு. டரான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அது வந்து நான் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணோம், கவுண்டி இனிமேல் கொஞ்சம் தூக்கி நிறுத்தணும்ன்ற மாதிரி நிறைய பேசியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு நிறைய கவுண்டியும் ஆடுவாருன்னு தோணும். ஒரு நல்ல விஷயம் தான். மேபி அவரு இன்னொரு சைடு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதர் சைடு. ஏன்னா அவரு டெஸ்ட் கேப்டன் ஆனதுல இருந்து ஒயிட் பால் பக்கம் வரதே இல்ல பெருசா. T20 சைட்லயுமே அவரை பெருசா கண்டுக்கிறது இல்ல. அவர் ஃபுல்லா டெஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. மேபி அது ஒரு நல்ல விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. பாப்போம் என்ன நடக்குது. அது அந்த நோட்டு நம்ம வில்லியம்சன் ரிட்டையர் ஆயிட்டாரு அந்த பக்கம் நியூசிலாந்துக்கு. அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனோடனே ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரு வந்து ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரிதான் வந்தாரே இந்த இதுக்குள்ள சீரீஸ்க்குள்ள. அப்படியே போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஆட் கேஸ். ஏன்னா நம்ம அது எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். வில்லியம்சன் எப்படின்னா நீங்க வந்து பெய்ட் கான்ட்ராக்டர் மாதிரி. அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட்ல வில்லியம்சன் அவங்க ஆட் பண்ணல. நியூசிலாந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல தேவையானப்போ வந்து விளையாடிட்டு போயிட்டு அதுக்கான பே வாங்கிக்கிற மாதிரி தான் வில்லியம்சன் அவங்க பேசி வச்சிருந்தாங்க. சோ அதுக்காக இங்கிலாந்து மேட்ச் கூப்பிட்டாங்க. மேபி வில்லியம்சன் வந்து அவ்வளவுதான்ற மாதிரி அவர் ஃபீல் ஆயிடுச்சு போல. ஏன்னா அவர் மோர் டுவர்ட்ஸ் எப்படி சொல்றது, ஐபிஎல்லையுமே சரி அவரு ட்ரெஸ்ஸிங் ரூம் சைட் போக ஆரம்பிச்சிட்டார். அவர் கேம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி அவர் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அவரு ஃபோக்கஸிங் ஆன் அதர் கைண்ட் ஆஃப் கரியர்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு.
அதனால அவர் போயிட்டாரு. சோ அது நான் பெருசா இது கண்டுக்க மாட்டேன். அவரு ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்காரு ஆல்ரெடி. பட் ஸ்டோக் இன்சிடென்ட் ஒரு பெரிய இன்சிடென்ட். அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்ல ஆனா அவர் அந்த சீரிஸ் ஃபுல்லா ஆடினார்னா ஒரு ஜெயிச்ச சீரிஸ்ல இருந்து ரிட்டையர் ஆன மாதிரி இருக்கும். அவர் தோத்த மேட்சோட போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நியூசிலாந்து 2 மேட்ச் ஜெயிச்சு அவங்க சீரிஸ் ஜெயிச்சு போயிட்டாங்க. இன்னொரு விஷயம், இந்தியா அண்ட் நியூசிலாந்துல ஜெயிச்ச கேப்டன் ஆகியிருக்காரு டாம் லேத்தம். லாஸ்டா இந்தியா அண்ட் இங்கிலாந்துல கடைசியா ஜெயிச்ச கேப்டன் இம்ரான் கான். சோ மோர் தென் 25 இயர்ஸ் அந்த இது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இந்தியாவும் இங்கிலாண்டும். சோ ரெண்டு அந்தந்த கிரவுண்ட்ஸ்லயுமே அந்தந்த நாட்டுல போய் ஜெயிச்சது வந்து டாம் லேத்தம் தான். டாம் லேத்தம் பெரிய கேப்டனா யாரும் கண்டுக்கிறது இல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மேட்டர்ஸ் எல்லாம் அவரு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்தியா இங்கிலாந்து 2 சீரீஸ்லயுமே கேன் வில்லியம்சன் ஃபுல்லா அவைலபிள் இல்ல ஜெயிச்ச சீரீஸ். அதான் அடுத்து நியூசிலாந்து வந்து ஒரு டெஸ்ட் நேஷனா உருவாயிட்டு வராங்க. எல்லா இடத்துலயும் போய் ஜெயிச்சுட்டு இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு டெஸ்ட் சைக்கிள் அந்த இதுல வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அவங்க. அதுக்கு அடுத்து அப்படியே பார்த்தோம்னா ஐபிஎல் ட்ரேட்லாம் நடந்தது. அதை பத்தி பேசுவோம். ரிஷப் பண்ட் வந்து 10 தடவை நாங்க வந்து 10 சீசன்ல 5 கப் அடிப்போம்னு சொன்ன டீம்ல இருந்து வெளியே வந்து அவர் பழைய டீமுக்கே பூந்துட்டாரு. டெல்லிக்கே போயிட்டாரு. ஸோ டெல்லியில இருந்து இங்க குல்தீப் யாதவ் அவங்க வாங்கியிருக்காங்க. இதுதான் ஒரு ட்ரேடு நடந்திருக்கு. ஸோ ரிஷப் பண்ட்டுக்கு கேப்டன்சி தருவாங்களா டெல்லியில? இந்த பக்கம் அவங்க வந்து எல்எஸ்ஜி வந்து அவங்க ஒரு ஸ்பின்னர் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. திக்விஜய் சக்தி மட்டும் வச்சிருந்தாங்க. சோ குல்தீப் யாதவோட அடிஷன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிளஸ் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? ரெண்டாவது பெரிய விஷயம் வந்து 27 crore அவரோட பிராக்கெட். சோ அதுல இருந்து 15 குறைச்சிட்டு போயிருக்காரு டெல்லிக்கு ரிஷப் பண்ட். சோ அவரு எவ்வளவு பெரிய நீட்ல இருந்துருப்பாருன்னு பாருங்க. இந்த டீம் விட்டு வெளியே போறது இல்ல அந்த மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து 2 சைடுமே நீங்க யோசிச்சீங்கன்னா யாருக்கு ஃபேவரபிள் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா 50-50 தான். இது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. இது டிசிக்கு ரிஷப் பண்ட் தேவையில்லை. நீங்க என்ன கேட்டீங்கன்னா அவங்க இந்த ட்ரேடுக்கு நீங்க போகும்போது டிசி வந்து கம்ப்ளீட் சைடா தான் இருந்தாங்க இந்த ஐபிஎல்ல. அவங்க காம்பினேஷன் கரெக்டா ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிடிக்கல. யார் ஆடுறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. பேக் எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபிஷேக் போரல் ஆரம்பிச்சிட்டாரு அவர் இன்னிங்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொன்னோம் அபிஷேக் போரல் தான் மேல ஆடணும்னு. கேஎல் கூட அபிஷேக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. நல்ல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்போ நீங்க ரிஷப் பந்த் கொண்டு வரீங்கன்னா மிடில் ஆர்டர்ல உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டப்ஸும் மில்லரும் இருக்காங்க. எங்க ஃபிட் இன் பண்ணுவாங்கன்னு தெரியல. பண்ட் நீங்க இப்பயும் சொல்றேன் பண்ட் ஆனா ஓப்பனிங் தான் ஆடணும். இல்லைன்னா ரொம்ப பின்னாடி இறக்குங்க. அவர் ஒரு மாதிரி இந்த திலக் வர்மா மாதிரி நடுவில் ஆட வைக்காதீங்க. அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இது மோர் இந்த ட்ரேட்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேவரபிளா போனது எல்எஸ்ஜிக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா 27 crores பர்சன் உங்களுக்கு 15 crores குறைச்சிட்டு போயிருக்காரு அவர். அதாவது 13.25 இப்போ குல்தீப் யாதவுக்கு இருக்க ரெமுனரேஷன்லயே தான் குல்தீப் அங்க போயிருக்காரு. சோ 27 to 13 crores தான் உங்களுக்கு பர்ஸ் வேல்யூ குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு 14 crores பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்எஸ்ஜிக்கு. பிளஸ் குல்தீப் கிடைச்சிருக்காரு உங்களுக்கு. சோ அதனால ஒரு பவுலிங்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்கு இன்னும். அவங்க எனக்கு தெரிஞ்சு ஹார்டா யாருக்காவது போவாங்க, ஸ்டோக்ஸுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் கோர் தான் அவங்களுக்கு இல்ல. நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னா நீங்க பண்ட் கொடுத்துட்டு குல்தீப் எடுக்கிறீங்களா 15 crores 13.25 எடுக்கிறீங்க, கூட ஒரு இந்தியன் கோர் யாராவது கேட்டிருப்பேன் ட்ரேட்ல. ஏன்னா பண்ட் வந்து கொஞ்சம் பெரிய பிளேயர். நான் வந்து பண்ட் கொடுக்குறேன்னா நீங்க வந்து குல்தீப் மட்டும் கொடுத்து மேனேஜ் பண்ண முடியாது. லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, நீங்க இன்னொரு பிளேயர் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு எய்தர் ரிதீஷ் ராணா இல்லைன்னா ஈவன் சாயில் பராக். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ட்ரை பண்ணியிருப்பேன். பட் ஆனா அவங்க வெறும் லைக் டு லைக் போயிட்டாங்க போல ஸ்ட்ரைட்டா. இது ஓகே எனக்கு பரவாயில்ல போதும்னு. ஆனா அவங்க இந்தியன் பேட்ஸ்மேன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்எஸ்ஜி இந்தியன் பேட்ஸ்மேன் இல்லாம. அது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதாவது பண்ணிதான் ஆகணும். பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எல்எஸ்ஜிக்கு வந்து இந்தியன் பேட்டிங்கோட அவங்களுக்கு ஆல்ரவுண்டர் தான் இல்லாம இருந்தது. அந்த பிரிட்ஜ் இல்ல. நம்பர் 7க்கும் நம்பர் 9க்கும் நடுவுல அந்த பிரிட்ஜ் இல்லாம இருந்தது. அந்த மாதிரி யாராவது பிளேயரை வாங்கிக்கலாம் அவங்க. போவாங்க. இப்போ ஸ்டோக்ஸ் வர்றாருல, ஸ்டோக்கு ஹார்டா போவாங்க. ஆல்ரெடி 14 crores வச்சிருக்காங்க அவங்க பர்ஸ்ல. அது இல்லாம எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரிலீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. எப்படியும் ஈஸியா ஸ்டோக்ஸுக்கு போவாங்க. ரொம்ப ஹார்டா அவங்க. அதான் அவங்க ஒரு ஆல்ரவுண்டருக்கு போகணும் அவங்க. அதுவும் பாத்துக்கோங்க. ஸ்டோக்ஸ் கூட்டு போட்டு கேப்டனா கூட ஆக்கிடுவாங்க. இல்லன்னா மார்க்ரம் இருக்காரு, மிச் மார்க்ஸ் இருக்காரு, உங்களுக்கு யார வேணா போடலாம் உங்களுக்கு. அதான் உங்களுக்கு நிக்கோலஸ் பூரன் கூட போடுவாங்க அவங்க கேப்டனா. அவங்க அவர் மேல அவ்வளவு கான்பிடென்டா இருக்காங்க அவங்க. எது வேணா நடக்கலாம். அதான் அவரு ஐபிஎல் கடைசி பேக் எண்ட்லயே அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள டீம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சாரு. அதான் பிரச்சனை. அவர் முதல்ல அடிக்கல. அவங்களுக்கு பிளஸ் என்னன்னா அவங்க இப்பயுமே 3 ஃபாரினர் வச்சு தான் ஆடுறாங்க. சோ நீங்க 4th ஃபாரினர் ஈஸியா ஃபிட் இன் பண்ணலாம். இந்தியன் பவுலிங் கோர் இருக்கு உங்ககிட்ட. சோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டோக்ஸ் எடுத்து போட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட் டீமா இருக்கும். அது 1-2 இந்தியன் பேட்ஸ்மேன் வச்சு நீங்க அப்படி ட்ரேட்ல நீங்க வாங்கி ஏதாவது பண்ண முடியும் உங்களால. ஏன்னா உங்களுக்கு மோர் தென் அடிஷனல் பவுலர்ஸ் இருக்காங்க. ஈஸியா ட்ரேட் பண்ணிக்கலாம் நீங்க. ஏதாவது இன்ஜுரி ப்ரோனா இருக்க மோசின் கானையோ இல்ல மயங்க் யாதவோ தள்ளி விட்டு இன்னொரு பேட்ஸ்மேன் வாங்கிக்கலாம்.
அவங்க போய் அதான் இன்ஜுரி ஆயிக்கோப்பா இங்க வா, நீங்க இன்னொரு அது கொஸ்டின் பண்ணலாம் தெரியல என்ன நீங்க பண்ணலாம். கேட்டதுல வந்து ரிஷப் பண்ட் கேப்டனா போடுவாங்களான்ற மாதிரி கேட்டீங்க டிசில. எனக்கு தெரிஞ்சு 100% ரிஷப் பண்ட் தான் கேப்டனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கேஎல் கேப்டன்சி ம், வேணான்ற மாதிரி தான் டிசைட் பண்ணிட்டு தான் அங்க போனார். சோ கேஎல் ம். கேப்டன்சி பிரஷர் தெரியுது அவர் மேல. கேப்டன்சி இல்லாம கேஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அக்சர் பட்டேலுமே ரொம்ப ஆன் தி மார்க்கா தெரியல. அவர் ஒரு ஒரு லீடரா எனக்கு தெரியல என் கண்ணுக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு ம். 100% ரிஷப் பண்ட் தான் கேப்டனா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். யுவராஜ் சிங் வேற வராரு கோச்சிங் ஸ்டாஃப்ஸ்குள்ள. சோ கங்குலி வர, கங்குலி கானா மென்டரா வேற இருக்காரு. ஸோ ஹெட்டா இருக்காரு. அதான் சோ எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட்டுக்கு தான் போவாங்க அகைன் தோணுது. பட் ரிஷப் பண்ட்டை எய்தர் ஓப்பனிங் ஆட வைங்க, இல்ல ரொம்ப கீழே ஆட வைங்க, நடுவில் ஆட வைக்காதீங்க. அவர் திருப்பி கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாரு. அவர் கொஸ்டின் அவரோட கேப்டன்சிலுமே நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. இந்த ஸ்பின் யூஸ் பண்ற விதம்லாம் அது பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு யுவராஜ் சிங் வந்தாருன்னா அவர் மேபி இன்னும் கொஞ்சம் டோன் டவுன் ஆயிடுவாருன்னு தோணுது. பவுலிங்குமே அவங்களுக்கு இல்ல அங்க. அவங்க வச்சிருந்த 5 பவுலர் தான். உங்களுக்கு ஆல்ரவுண்டர் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. உங்களுக்கு சர்ப்ளஸ் இருக்கு நிறைய டெல்லி டீம்ல. எனக்கு தெரிஞ்சு நல்ல டீமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா லைன் அப்ல நல்ல டீம் அமையும். கேப்டன் எனக்கு தெரிஞ்சு பண்றாதான் இருப்பாருன்னு தோணுது. சரி, ஓகே. அப்போ இந்த ட்ரேடிங் நியூஸ் முடிஞ்சு இப்போ அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ரீலங்கா அங்க போவோம். வெஸ்ட் இண்டீஸ் வந்து இன்னிங்ஸ் விக்டரி. அவங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து பயங்கரமா வச்சுக்கிட்டா ஆடி ஒரு, அதான் அவர் வந்து ஒரு 200+ போட்டார் ஒருத்தர். அவர் கூட நின்று இன்னொருத்தர் வர அமைதியாகும். அமைஞ்சாங்க. சொல்லுங்க, ஏன்னா இது இல்ல ஒரு அவரு நல்ல எதிர்பார்க்காத பிளேயர் சம்பவமா? தான். எதிர்பார்க்காத சம்பவம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கிலாந்து வந்து ஸ்ரீலங்கா வந்து உங்களுக்கு சப்கான்டினென்ட்ல ரொம்ப நல்லா ஆடுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்பின்னிங் ஸ்பின்னிங் வச்சு ம், விளையாடக்கூடிய டீம், ஸ்பின்னர்ஸ் வச்சு விளையாடக்கூடிய டீம், பேட்டிங்குமே ஸ்பின்னிங் நல்லா ஆடுவாங்க. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல உங்களுக்கு எப்பவுமே ஸ்பைஸ் இருக்கும் பிட்ச்ல. பேசர்ஸ்க்கு நீங்க கரெக்டான லென்த் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைஸ் கிடைக்கும். அதை அவங்க யூட்டிலைஸும் பண்ணுவாங்க வெஸ்ட் இண்டீஸ் பேசர்ஸ். நீங்க இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் போனப்ப கூட ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப் ஃபைட் போட்டாங்க. அவங்க ஸ்பின் தான் இல்ல வெஸ்ட் இண்டீஸ் சைட்ல பெருசா. சோ ஆனா அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்கள பேட்டிங் ஆட வச்சு அவங்கள நல்லா விக்கெட் தூக்கிட்டு திருப்பி இவங்க வந்து இவங்களுமே ரொம்ப கஷ்டமான இன்னிங்ஸ்லாம் இருந்தாங்க. ஐ திங்க் 120 ஃபார் 5 அந்த ரேஞ்சில் இருந்தாங்க நீங்க 4. இந்த இந்த பார்ட்னர்ஷிப் ஸ்பெசிபிக்கலி அமீர் ஜாங்கோவும் டாஸ்டன் சேஸ் பார்ட்னர்ஷிப் 400+ பார்ட்னர்ஷிப் ஹையஸ்ட் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் நினைக்கிறேன் ஆஃப்டர் சம் லாங் டைம் ஃபார் எனி பார்ட்னர்ஷிப். 400 ரன்ஸ்ல ரொம்ப பெரிய விஷயம். 200 ஃபார் ஜாங்கோ அண்ட் ரோஸ்டன் சேஸ்மே ரொம்ப நல்ல இன்னிங்ஸ் ஆனாங்க ரெண்டு பேருமே. சரி ஜாங்கோ எனக்கு அதான் தெரிஞ்சு அவர் ஒரு, ஒயிட் பால் நிறைய அவர் ஜாங்கோக்கு தான், இல்ல ஜாங்கோய் தான் ரெட் பால்ல அவரோட செகண்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் நினைக்கிறேன். ஆமா அதே மாதிரி அவரு ரோஸ்டன் சேஸ் வந்து அவர் ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சு விட்டாங்க ஸ்ரீலங்காவை. அதான் ஸ்ரீலங்கா முடிச்சிட்டாங்க. திருப்பி அவங்க வந்து ஃபைட்டே இல்லாம ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அவங்க தெரிஞ்சிச்சு இது வேஸ்ட், இது நம்ம இன்னிங்ஸ் ஆடி என்ன பண்ண போறோம். அவங்க அதான் அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க பயங்கரமா. அவங்க ஆடின இன்னிங்ஸ் மரத்தான் இன்னிங்ஸ்ல மாண்டு போயிட்டாங்க அவங்க, அந்த மாதிரி சொல்றேன். அப்புறம் ஸ்பெஷல் மென்ஷன் டு கிமார் ரோச். 300 டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. வெஸ்ட் அவர் இண்டீஸ் வந்து மாதிரி ஒரு டீம்ல ஆடி அவ்வளோ அவ்வளோ டெஸ்ட் விக்கெட்ஸ் நீங்க என்னதான் நீங்க சொன்னாலுமே அவர் வெஸ்ட் இண்டீஸ் ஃபார் லைஃப்ன்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க நிறைய பிளேயர்ஸ் வராங்க போறாங்க, உங்களுக்கு கான்ட்ராக்ட்ல இல்ல, நான் வேற வேற லீக்ஸ் ஆட போறேன். கெமார் ரோச் வராருன்னு சொன்னா நிறைய லீக்ல அவங்க எடுத்துப்பாங்க. அவருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனா அவரு ஸ்டிக் ஆன் பண்ணிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் தான் ஆடுவேன் நானு, அதுவும் ரெட் பால் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆட போறேன். ஸ்டூவர்ட் பிராடோ ஆண்டர்சன் மாதிரி ரெட் பால் ஃபோக்கஸ் பண்ணி நான் இதுதான் விளையாட போறேன்னு நினைச்சு அவர் 100% கொடுத்திருக்காரு. 300 டெஸ்ட் விக்கெட்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டீம், அதுவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்ப பெரிய விஷயம். அதான் 18 வருஷமா 19 வருஷமா ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் வெஸ்ட் இண்டீஸ்க்கு டெஸ்ட். ஒரு அதுவும் வெஸ்ட் இண்டீஸ்னா உனக்கு இங்கிலாந்து மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரி இந்தியா மாதிரியோ உனக்கு 4 மேட்ச் சீரிஸ் 5 மேட்ச் சீரிஸ் தான் கிடையாது, ஆட மாட்டாங்க பெருசா. இந்தியாவில் 2 மேட்ச் சீரிஸ் ஒன் ஆஃப் டெஸ்ட் ஸ்பான்சர்ஸே அந்த இல்ல மாதிரி, இல்லாட்டி அவங்களுக்கு. அதான் இல்லாட்டி மிஞ்சி மிஞ்சி போனா மேக்ஸிமம் ஆனா 3 மேட்ச் சீரிஸ் ஆடுவாங்க. அதுமே உனக்கு இந்தியாவோ யாரோ டூர் பண்ணாதான். இல்லாட்டினா அவங்க மேக்ஸிமம் ஆடுறதே 2 மேட்ச் சீரிஸ், இல்லாட்டி ஒரு ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஆடி ஒரு 300 விக்கெட் எடுத்திருக்காருன்னா பெரிய விஷயம் தான். அதான் ஸ்பெஷல் மென்ஷன் அவர் கொடுக்கணும்னு தோணுச்சு எனக்கு. இந்த மேரத்தான் இன்னிங்ஸ் தான் காரணம். ஸ்ரீலங்கா ஃபுல்லா வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. அவங்க எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்காவை நீங்க என்ன சொன்னாலும். சோ அவ்வளவுதான் அந்த கேம். வெஸ்ட் இண்டீஸ் கிளியர்லி அவுட் பெர்ஃபார்ம். நீங்க ஸ்ரீலங்காவும் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் சைடு தான் அது. நீங்க அவங்க இல்ல இவங்க இல்லன்னு யாரையும் கை காட்ட முடியாது. அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த் சைடு தான் எடுத்துட்டு போனாங்க, ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் தான் ஆடினாங்க. பட் அந்த கிவன் டே அந்த டெஸ்ட் மேட்ச் அவங்க அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், அதான் உண்மை. வெஸ்ட் இண்டீஸ் வந்து ராக் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லணும். ஒரு இன்னிங்ஸ் விக்டரின்றதுல வந்து பெரிய விஷயம் தான். ஸோ அப்படியே அங்கிருந்து நம்ம அப்புறம் இன்னொரு அடுத்து ஸ்பெஷல் மென்ஷன் சொன்னோம், ஷமார் ஜோசப். ஒரு 2 ஸ்பெல் வந்து சரியான ஸ்பெல் போட்டாரு. அவங்க பேஸ் பேட் வைக்க முடியல. ஷமார் ஜோசப்பும் சரி அல்ஜாரி ஜோசப்பும் சரி பேட் வைக்க முடியாம ஆடினாங்க அவங்க ரெண்டு பக்கம். பேஸ் போட்டு இடிச்சுக்கிட்டே இருந்தார்.
ஸோ அவ்வளவுதான், அவங்க பேஸ் காமிச்சே அவங்க தூக்கிட்டாங்க. அதான் வெஸ்ட் இண்டீஸும் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அது அதை சொல்லவே தேவையில்ல. அந்த காலத்துல இருந்து பயங்கரமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உருவாக்குறவங்க தான். சமர் ஜோசப் வந்து ஏற்கனவே நம்ம ஆஸ்திரேலியால காபாவை பிரீச் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ் ஒர்க்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அங்கங்க பண்ணிட்டு வர. இப்போ T20 ஓடி T20 ஆடும்போது கூட 5 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவோட. அதான் T20 தான் நினைக்கிறேன். இப்போ T20 ஆனாங்களா 50 ஓவர் ஆனாங்களா ஏதோ ஒண்ணுல 5 விக்கெட் ஆள் எடுத்தாரு. இப்போ இந்த ரெண்டுமே சீரீஸ்ல ஆடினாங்க தான் நினைக்கிறேன். அதான் இதுல ஒரு 50 இதுல 5 ஓவர் விக்கெட் ஆடல ஆள் ப்ரோ, எடுத்திருந்தாரு. ரெண்டு எல்லாம் ஃபுல் ஸ்ட்ரென்த் இதுதான் ஆடுறாங்க. இப்போ மூணுமே ஆடினாங்க எனக்கு தெரிஞ்சு. அதான் அதுல ஒரு 5 விக்கெட் ஆள் வேற எடுத்திருந்தாரு சமர் ஜோசப். ஸோ இப்போ ஒரு டெஸ்ட் மேட்ச்லயும் ஒரு நல்ல ஸ்பெல்ஸ் போட்டிருக்காரு. அவரை வந்து LSG வச்சிருந்தாங்க, ஆனா யூஸ் பண்ணவே இல்லை, எதுக்குன்னு தெரியல. அதை பத்தி நம்ம பேசுறது விட்டுருவோம். ஸோ அடுத்த சீரீஸ் போயிடுவோம். பங்களாதேஷ் விசஸ் ஜிம்பாவே விசஸ் பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷ் வந்து அகங்கார பேச்சோட போனாங்க, அடிச்சு அனுப்பிட்டாங்க. அந்த மாதிரி தான் நாங்க வந்து இதை வந்து ஆஸ்திரேலியா சீரீஸோட இது மாதிரி பிராக்டிஸ் மாதிரி பாக்குறோம், அது இதுன்னு நாங்க பார்த்தா ஜிம்பாவே வந்து கும்முன்னு கும்மி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அதான் நீங்க ஜிம்பாவே மாதிரி ஒரு சைடே ரொம்ப சாதாரணமா இட போடுறீங்கன்றது நான் தப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களும் பெருசா ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல இல்ல ரெட் பால்ல பொறுத்த வரைக்கும் ஜிம்பாவே. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 140 ஆல் அவுட் ஆகும்போது ஜிம்பாவே வந்து இந்த கேம்ல ஈஸியா உள்ள பூந்துருவாங்கன்றது மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா நீங்க ஜிம்பாவே சைடும் பாத்தீங்கன்னா புது கேப்டன் அவங்களுக்கு ரிச்சர்ட் இங்கார்வா கேப்டனா போட்டிருக்காங்க. ஈவன் தோ மோர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க டீம்ல இருந்தோம். ஏன்னா பிரெண்டன் டெய்லர் திரும்பி உங்களுக்கு கம்பேக் கொடுத்திருக்காரு. அவர் கேப்டனா போடல, ஆனா கிரெய்க் எர்வின் ஆடுறாரு, அவரையும் கேப்டனா போடல. சோ இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க டீம்ல இன்னும். அவங்களெல்லாம் கேப்டனா போடாம ஒரு பவுலரை கேப்டனா போட்டு இந்த இந்த இதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவர் 140 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சுருண்டப்பவே முடிஞ்சிச்சு பங்களாதேஷ். நீங்க என்ன சொன்னாலும் 140 ஆல் அவுட் ஆனீங்கன்னா நீங்க அங்க இருந்து கம்பேக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ரொம்ப நல்லா பவுலிங் போட்டாங்க என்ன கேட்டீங்கன்னா ஜிம்பாவே. முன்னாடி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. நல்ல பவுலர்ஸ் இருப்பாங்க, முசர்பானி இருப்பாரு, ரிச்சர்ட் இங்கார்வா இருப்பாரு, பிராட் எவன்ஸ் ஆடுவாங்க, அப்படி இப்படி சிக்கந்தர் ரசா அங்கங்க போடுவாரு. இந்த மாதிரி தான் நடக்கும். ஆனா இந்த வாட்டி அவங்க பவுலர்ஸே ஸ்டெப் அப் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை அவங்க ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே. பேசர்ஸ் வச்சு முடிச்சாங்க மேட்சை. பங்களாதேஷும் ஃபைட்டே காட்டல, சுத்தமா ஃபைட்டே இல்ல. அவங்க பங்களாதேஷ்ல ஆஸ்திரேலியாவை கொஞ்சம் செஞ்சுட்டோன்ற ஒரு மிதப்புல வந்தாங்க, முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. செஞ்சு விட்டாங்க அவங்கள. இவங்களும் ஃபுல் ஸ்ட்ரென்த் சைட் தான் ஆடினாங்க பங்களாதேஷ். நீங்க சும்மா அவங்களையும் இதுலாம் சொல்ல முடியாது. முஷ்பிகுர் ரஹீம், மோமினுல் எல்லாமே ஆடினாங்க மேபி. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப சாதாரணமா இட போட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் மென்ஷன் வந்து நீங்க என்னதான் சொன்னாலுமே தைஜுல் இஸ்லாம் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ ஓவர்ஸ் மேல ஓவர்ஸ் போட்டு 7 விக்கெட் எடுத்தாரு கஷ்டப்பட்டு அவரு ஜிம்பாவே இன்னிங்ஸ்ல. அது சொல்லி ஆகணும். அதே மாதிரி ஸ்பெஷல் மென்ஷன் டு இன்னசென்ட் 140 அடிச்சிருக்காரு. அது இல்லாம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாங்க. மாதவரே வந்து ஒரு 70 ஆட் அடிச்சாரு, நாட் அவுட் நினைக்கிறேன். அவர் இன்னிங்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணிச்சு ஸ்கோரை. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு 300 ரேஞ்சில் ஆல் அவுட் ஆயிட்டு தான் மேபி பங்களாதேஷ் தான் ஃபைட் காமிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா 400 தாண்டின அப்புறமே முடிஞ்சிச்சு பங்களாதேஷ். அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, வந்து தெரிஞ்சிச்சு. எல்லாம் சும்மா ஏதோ இஷ்டத்துக்கு ஷார்ட்ஸ் ஆடிட்டு ஜாலியா போயிட்டாங்க. பட் ஆனா குடோஸ் டு ரிச்சர்ட் இங்காவா. ஏன்னா அவரை கேப்டன்சி போட்டு ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. அதான் ஒரு கேப்டன்சி போட்டோடனே முதல் டெஸ்டே ஒரு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டா இருந்திருக்கும், ஸ்டார்டா இருக்கு. அடுத்து அவங்க எப்ப டெஸ்ட் ஆடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கு அவங்களோட நிலைமை. திரும்ப யாராவது டெஸ்ட் ஆடணும்னு வந்தாதான் உண்டு. திரும்ப யார் வருவா, எப்ப ஆடுவாங்கன்றது வந்து இனிமே எத்தனை வருஷம் கழிச்சு நடக்குமோ தெரியல. பார்ப்போம். இவ்வளவுதான் நடந்ததுன்னு நினைக்கிறேன் கிரிக்கெட். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்றீங்களா, இல்ல வீடியோ முடிச்சிருவோம்? வேற எதுவும் இல்ல, சும்மா லைட்டா டச் அப் பண்ணனா வேணா எம்எல்சி டச் அப் பண்ணலாம். சோ எம்எல்சி நடந்துட்டு இருக்கு அந்த பக்கம். ரொம்ப டைட்டா தான் இருக்கு அங்கேயுமே. 4 டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு 6 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நல்ல இதுதான். அங்க டிஎஸ்கே கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அது வந்து நம்ம அப்புறம் பேசுவோம். இது வந்து தனி வீடியோவே நம்ம ஒரு இல்ல எம்எல்சி வந்து தனியா நாங்க வந்து டிஎஸ்கேன்னு ஒண்ணுதான் ஞாபகம் வருது. நம்ம சிரவணை கூட்டு வந்து அதை பத்தி டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நாங்க வந்து அந்த இன்னொன்னு வந்து நம்ம ஆஷனா ஒரே மேட்ச் தான் ஆடினாரு, 2 ஓவர் தான் போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஆஷனா வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் வரனால ரொம்ப 100% இல்ல. அவர் கொஞ்சம் அப்படி புஷ் பண்ணி தள்ளுறாரு. இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் டச் அப் பண்ணோம்னா இடிபிஎல்ல வந்து ஆஷனா வந்து டிராஃப்ட் ஆயிருக்காரு. சோ மென்டார் கம் கேப்டனா ஆட போறாருன்னு நினைக்கிறேன். சோ அது டிராவிடோட டீமுக்கு ஆட போறாரு, மென்டாராவும் ஆட போறாரு, கேப்டனாவும் ஆட போறாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் இது அயர்லாந்துல. சோ நம்ம அதுவும் ஒரு பக்கம் பார்ப்போம் என்ன ஏதுன்றது. எம்எல்சி வீடியோவும் நாங்க வந்து சிரவணை கூட்டு வந்து கவர் பண்றோம். நாங்க அது தனி இதாவே நாங்க பண்றோம். சோ அந்த வீடியோக்கள் வருவரை நீங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹார்திக் பாண்டியாவோட ட்ரேட்
ஹர்திக் பாண்டியா ட்ரேட் வந்து நாங்க எதுவும் மூவ் பண்ணலன்னு ரெண்டு சைட்லயும் சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கே சைட்லயும் சரி, எம்ஐ சைட்லயும் சரி. சிஎஸ்கே சைட்ல என்ன, எம்ஐ சைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இன்னும் ரிவ்யூ பண்ணல எங்களோட ஐபிஎல் இதுவை. இங்க உடனே எம்எல்சி வர ஆரம்பிச்சனால இங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எம்எல்சி முடிஞ்ச அப்புறமா தான் ஓவரால் இயர் ரிவ்யூ எப்படி போயிருக்குன்றதை பார்த்துட்டு தான் நாங்க டிசைட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே விஷயம் சொல்றாங்கன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு. அதான் காசி தாத்தா வந்து சொல்லியிருக்காரு, நாங்க வந்து எம்எல்சி முடிஞ்சாதான் எந்த முடிவுனாலும் எடுப்போம் அப்படின்ற மாதிரி எம்ஐயும் அதே சொல்லியிருக்காங்க. சேம் பாயிண்ட் எம்ஐயும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்க இயர் ரிவ்யூ பண்ணல, எம்ஐக்கும் டீம் இருக்கு எம்எல்சில. சோ அதனால வந்து நாங்க அதை முடிச்சிட்டு ஓவராலா ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே பாயிண்ட் சொன்னது எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்ப ஹர்திக் பாண்டியா மஞ்சள் சொக்கால விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க நீங்க? எனக்கு தெரியலப்பா, அவங்க டாக்ஸ் போவோம். லைக் டு லைக் இல்ல. ஹர்திக் பாண்டியாக்கு சிவம் துபே கேட்டா ஒத்துக்க மாட்டாங்க எம்ஐ. சிவம் துபே பிளஸ் யாராவது தான் கேட்பாங்கன்னு தோணுது எனக்கு. நம்ம பாப்போம், அது இன்னும் கொஞ்சம் டாக்ஸ் வர ஆரம்பிக்கும், அதை பத்தி பேசுவோம். அப்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க நாங்க உங்களுக்கு அப்டேட் கொடுத்துனே இருக்கோம். நீங்களும் பார்த்துனே இருங்க. ஸோ இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் ஊசர்ஸ். பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்